மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். என் ஹஸ்பண்ட் நேற்று நைட்டே சொல்லிட்டாங்க, காலையில் உப்புமா செஞ்சிரு, சிம்பிளாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் காலைல உப்புமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேனில் வந்து 2 டீஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் இது 2 போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லாத காரணத்தால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் 4-5 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சு 3 ஒன்றா போட்டு வதக்கிட்டு இருக்குங்க. தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப அப்படியே கோல்டன் கலரில் வரணும் ஆனியன் அப்படின்லாம் எந்த அவசியம் கிடையாது. லைட்டாக வெங்காயம் வந்து வதங்கினாவே போதும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சமைச்சாவே சூப்பராக சமைக்கலாங்க. இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம கஷ்டம்தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு சமைச்சாவே ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு டீ கிளாஸில் வந்து 1 டம்ளர் வந்து நான் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி ரவை வந்து பச்சை வாசம் போகணும் அப்படிங்கிறதுக்காக 2-3 மினிட்ஸ் வந்து நான் வந்துட்டு வானலில் வறுக்க போகிறேன். ஆனியன் கூடவே போட்டு வறுக்க போகிறேன். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் அந்த ரவை வந்துட்டு. இது பக்கத்து அடுப்புலேயே நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, 1 கிளாஸ் வந்துட்டு நான் ரவை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதால ஒரு 3.5 டம்ளர் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணி, தண்ணி வந்து சூடாகிட்டுருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பச்சை தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல. பச்சை தண்ணி யூஸ் பண்ணால் சீக்கிரமாக கெட்டி ஆயிடும். அதனால் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் சீக்கிரமாகவும் வெந்துடும், மிக்ஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஹாட் வாட்டர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதுவும் வந்து நல்லா வறுத்துருச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கலந்துடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சிக்கன் மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ண போதில்லை. மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் ப்ளஸ் வந்து கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹெல்த்தியும் கூட. ஆல்மோஸ்ட் வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம 2 டீஸ்பூன் வந்துட்டு நெய் ஆட் பண்ணணும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நான் அந்த நெய் ஆட் பண்ணதை ஸ்கிப் பண்ணிட்டேங்க, மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.